என்னோடய பேர் வந்து ராதிகா. நான் வந்து பிஎஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலி மேரேஜ்லாம் ஆயாச்சு, 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எப்படின்னா, நான் படித்தது ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டு காலேஜுமே கவர்மெண்ட் தான். ஸோ நிறைய என்னோடய லைஃப்பில் சேஞ்சஸ்க்கான ஒரே வே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நம்ம கையில் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே மேலே வரலாம் அப்படின்றதில் என்னோடய தாட் வந்து அதில் ரொம்ப நான் ஃபிக்ஸ்டாக சொல்வேன். அப்படி தான் நிறைய பேரோட லைஃப்மே சேஞ்ச் ஆகிருக்கு. யாரெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களாம் படித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையுமே கிடச்சிது. ரொம்ப எப்படின்னா என்னோடய பேக்ரவுண்ட் ஃபுட்டுக்கே கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட் தான். ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையிலேருந்து வந்தவங்க அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ சாப்பாடு எங்கே தருவாங்க? ஆப்வியஸ்லி ஸ்கூல். ஸோ அதுக்கு நம்ம போய் அங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஃபுட்டும் சாப்பிட்லாம், படிக்கவும் செய்யலாம், ஜாலியாகவும் இருக்கலாம், இடம் இருக்கும், விளையாடலாம். இந்த மாதிரி திங்ஸில் தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்பத்துலேருந்தே. ஸோ அந்த மாதிரி போனதில் இவ்வளோ பெரிய லைஃப் சேஞ்சஸ் கிடைக்கும்ன்றது ஆஃப்டர் எஜுகேஷனுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. இதுதான் என்னோடய மிகப்பெரிய பர்சனல். அண்டு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் ஆனந்த் அண்டு இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சப்போர்ட்டர். எல்லாத்துக்குமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கேன்னா மை ஃபேமிலி அண்டு மை ஹஸ்பண்ட் சப்போர்ட் இஸ் வெரி ரொம்ப டாலரேட்டாக இருக்குது அதில். நெக்ஸ்ட், என்ன ஏஜில் ஆண்டர்ப்ரனர் ஏஜ்? ஓகே, ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து நம்ம என்னவாக போகிறோம் அப்படின்றதுல வந்து சில விஷயங்கள் சின்ன வயசுலேயே நடக்கும். நம்ம அதை நோட் பண்ண மாட்டோம், அந்த ஏஜில் நோட் பண்ண மாட்டோம். சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னா, நான் சில விஷயங்கள்லாம் வெளியிலேருந்து வாங்கி ஸ்கூலில் என்ன பண்ணுவோன்னா அது இன்னொரு 10 பைஸ் 5 பைஸ் அப்படின்றத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து இப்போ நான் வந்து வெளியில் வந்து ஒரு நெல்லிக்காய், அப்போல்லாம் நெல்லிக்காய் தான் பயங்கர ஃபேமஸ், எங்களுடைய ஸ்நாக்ஸ் அதுதான். நான் 5 அப்படி 1 ரூபிக்கு வாங்கினேன்னா அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1.5 பைஸ் அப்படி விற்றுருக்கேன். ₹1.50 விற்றுருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதில் ஃப்ரீயாக சாப்பிட கிடைக்கும். அதில் வந்து ப்ராஃபிட்லாம் எடுக்க மாட்டோம், எனக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ தான் எனக்கு அது தெரிய வருது, நம்ம எப்படி என்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்ற. நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறி இருக்கேன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சு, ஓகே இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது, இந்த விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது யாரையும் ஏமாத்துறது ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும், அது அவங்களால பண்ண முடியல, யாராவது ஒருத்தர் அதை பண்ணணும், அது யாராக இருக்கணும் அப்படின்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் போனேன். பார்ட் டைம் ஜாப் அப்போவும் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ₹250 பர் மந்த்து சேலரி. நான் ஒரு 60 to 70 பீப்புள்ஸ்க்கு டியூஷன் எடுக்கணும். என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாபே பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றது தான். அதுலேருந்து தான் எனக்கு இந்த எஜுகேஷன் ரொம்ப இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ அந்த ₹250 எனக்கு கிடைக்கும்போது எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடு என்னென்னா, சேலரி கம்மியாக இருக்கும், பட் பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம், இவ்வளோ பேர் நம்மளை நம்பி வராங்க, ஸோ வி ஷுட் கிவ் சம்திங் ஃபார் ஆர் சொசைட்டி அப்படின்றது பேஸ் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே படிக்க முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எஜுகேஷனே வந்து இன்னும் நல்லா எவ்வளோ பேர் அஃபோர்டபுளாக ஃபீஸ்லாம் பே பண்ண முடியாது, நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்து கொடுக்கலாம். மேபி அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க நான் கேட்க ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங் டைமில். இப்போ நான் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்திருக்கேன். என்னால் ஈக்குவலன்ட் ஃபீஸ் கேட்க முடியல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போது. ஏன்னா எனக்கு தெரியல எப்படி வாங்கணும் அப்படின்றதும் தெரியல. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் சொல்லி கொடுத்துருவேன், இவ்வளோ ஹார்ஸ் என்னால் எடுக்க முடியும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி வீட்டில் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுத்து பே பண்ண முடியாதவங்கள விட்டுருங்கன்றவேன். பே பண்ண முடியாதவங்க விட்டுருவேன். ஆனால் எனக்கு வேறு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க பர்சனலாக வேறு எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஓகே பிஸ்னஸே நல்லா இருக்குது, நம்ம இதையே பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணலாம், நமக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்னென்ன பிஸ்னஸ்? நான் பண்ணாத பிஸ்னஸே இல்லை, நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சக்சீடாக பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் அகாடமி அண்டு பப்பரி சொல்யூஷன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதில் வந்து மெயினாக இந்த பிஸ்னஸ் அவர் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதை நான் ஒரு ஒன் ஆஃப் த சைனிங் அத்தாரிட்டி. 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆம்பிஷன் அகாடமியும் 2 பேரும் சேர்ந்து தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபீல்டில் நான் மெயினாக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஒர்க் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆஃபீஸ் ஃபீல்டில் அவரோட ஒர்க் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து உமன்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உமன்ஸ்க்கு என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இல்லைங்களா,
ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் என்ன சொல்வேன்னா எல்லாருக்குமே அந்த 24 hours தான் அது கரெக்டாக இருக்குது நம்ம சொல்லவே கூடாது. வி ஹாவ் டு டேக் த ஹார்ஸ். நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஹவர்ஸை நம்ம தான் எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம அர்லியாக எல்லா ஒர்க்கும் முடிப்போம். இப்போ அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இப்போ ஒரு காலேஜ் போகிறீங்க, 9 o'clock காலேஜ் உள்ளே இருக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஒர்க்லாம் காலையில் இன்னும் அர்லியாக எழுந்திரிச்சு என்னென்னலாம் முடிக்கலாமோ 9 o'clock முடிச்சிருவாங்க. உண்மையும் அப்படி தான் இருக்கணும் நான் நினைப்பேன். ஒரு 9 o'clock மேலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட ஒர்க்கு அதுக்குள்ளே வந்து முடிக்க முடியுமோ முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 1 hour 2 hour வாட் எவர் இட் இஸ் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். ஏதாவது ஒன்று இது படிச்சிருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. படிக்காத எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தில் வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க. அதனால எது கேட்டிங்கன்னா அவங்க வந்து எதுக்குமே ரீசன் சொல்ல மாட்டாங்க. இருக்கிற டைமில் என்ன கற்றுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து நானும் அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுடைய ஆர்ஸ் இது இவ்வளோ தான் இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே என்ன முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒரு 2 hours 3 hours கிடைக்குதோ அந்த டைம் அப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி திங்க் பண்ணி அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். என்ன மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ இல்லிட்ரேட்னா அவங்களுக்கு எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு ஒர்க்கு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணுறது, இல்லைனா ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறது, இல்லைனா அதுக்கு வந்து பேக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் இல்லிட்ரேட் எல்லாருமே பண்ணலாம். ஸோ ஆர்ட்ஸை நம்ம தான் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். அது எல்லாருக்கும் ஈக்குவலன். 24 hours is equal to all. சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட். சர்வீஸ்னு வந்துட்டாலே முதல்ல எஜுகேஷன் தான். எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸுமே எடுத்துகிட்ருக்கோம். ஆல் கைண்ட்ஸ் என்னென்னா எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. அது பேர் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் டான்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அபாக்கஸ், ஃபோனிக்ஸ், கராத்தே, யோகா, ஃபிட்னஸ், நியூட்ரிஷனல் பிளானிங் அண்டு நிறைய பேர் வந்து என்னென்னா இன்னும் கூட நிறைய எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிட்டு வேறு கிளாஸ் இப்போது அடல்ட்டு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எனக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியல, நான் படித்து முடிச்சதெல்லாம் ரொம்ப முன்னாடி முடிச்சிட்டோம், பட் இப்போ இருக்க நாலேஜ் எனக்கு தெரியல, இப்போ இருக்கிறதுல எதனா ஒரு கோர்ஸ் கற்றுக் கொடுத்து எனக்கு வேலை தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற கோர்சஸ்க்குமே நாங்கள் இப்போ ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக இப்போ வந்திருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஸ்போக்கன் ஹிந்தி இதெல்லாமே ரீசன்ட் ட்ரெண்டிங். அது யார் வேணாலும் கற்றுக்கலாம், பெரியவங்களே கற்றுக்கிட்டு கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப இயருக்கு முன்னாடி எஜுகேஷனை முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் தனியாக கூப்பிட்டு அவங்கள நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோர்ஸ் கொடுத்து அதை ஃபுல்லாக முடிக்க வச்சுட்டு எங்கள் இன்ஸ்டிடியூட்லேயே ஜாப் தந்துடுவோம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃபரிங் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர் கிளாஸஸ்னால் எல்லா கிளாஸஸுமே பைத்தான், ஜாவா, எம்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். சிலம்பம், பரதநாட்டியம், வெஸ்டர்ன் இல்லாத கிளாஸஸே இல்லை. மோஸ்ட்லி வி கவர்ட் இட். என்னென்னலாம் எங்களால் முடியுமோ அந்த எல்லா சர்வீஸுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் வெல் அஸ் எங்களால் இன்னும் ஆஃபர் இன்னும் சொசைட்டிக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா பே பண்ண முடியாதவங்களுக்குமே என்ன எங்களால் ஒரு ஆஃபர் கொடுத்து இல்லைன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அதை அந்த சர்வீஸுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு எங்களோட ஆஃபீஸ் சைட் பார்த்திங்கன்னா பபேரி சொல்யூஷன். இதில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், இபுக் பப்ளிஷிங், அப்புறம் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நாங்கள் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். Current rule in our company. Rule means what? Role. You are asking me role, not rule. Oh, role. Okay. என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா எம்டி தான். பட் ஆனால் நான் இன்னும் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பபேரி சொல்யூஷனில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இஸ் டேக்கிங் ஆல் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவர் தான் ஃபுல்லாகவே பார்த்துப்பார். என்னோடது ஒன்லி சைனிங் அத்தாரிட்டி தான். ஆம்பிஷன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரோல் ஐம் எம்டி. அது இல்லாமல் என்கிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க. 10 to 15 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்மே 10 to 15 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்லி. என்னோடய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனராக தான் இருக்கணும். பட் ஆனால் ஓனராக இருக்க முடியாது சர்வீஸை பொறுத்த வரைக்கும். ஸ்டூடெண்ட் கூட மிங்கிள் ஆகி நம்ம பேச தான் பிள்ளைங்களுக்கு இன்னும் டிசிப்ளினை கொண்டு வர முடியும். ஒரு ஹெட்டு டைரெக்டாக வந்து பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது தான் இன்னும் நல்ல
பசங்க வந்து நம்ம கூட ரீச் ஆவாங்க அப்படின்றது என்னோட தாட். நான் வந்து டீச்சர்ஸை ரூல் பண்ணுறனோ இல்லையோ, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கணும், நல்ல டிசிப்ளின் கொடுக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ டீச்சரை மீட் பண்ணுறதை தாண்டி நான் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணணும்னு நினைப்பேன். என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை நான் மீட் பண்ணணும். அவங்கக்கிட்ட இருக்க என்னென்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், வேறு ஏதாவது உனக்கு சொல்லித்தரது புரியலன்னா எங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லலான்ற மாதிரி நான் டைரெக்டாக ரீச் ஆகும்போது என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே மேம், இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதை இன்னும் கூட எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது ஐ அனலைஸ் தட். ஓகே, இதெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை நம்ம இன்னும் ஈஸியாக என்ன பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்றதுல நான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ பிள்ளைங்களை பார்க்குறதுக்காகவே அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக டெய்லி நான் விசிட் பண்ணி எல்லாருக்கூடயுமே மிங்கிள் பண்ணி டெய்லியுமே அவங்களுடைய ரிவ்யூவை கேட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கே போவோம். வித்தவுட் ரிவ்யூ நாங்கள் வந்து ஒரு நாள் கூட டியூஷனில் இல்லாமல் இருந்ததே இல்லை இது வரைக்குமே. ஐ ஹவ் 3 branches நவ். 3 branchesமே என்னோட ப்ரெசன்ட் இருக்கும். ப்ரெசன்ட் மீன்ஸ் எப்படின்னா டீச்சர்ஸ் கூட டீச்சர்ஸ் கூட போய் மிங்கிளாமல், டீச்சர் தே ஆர் டேக்கிங் கிளாஸஸ், அவங்க மேலே எந்த மிஸ்டேக்ஸும் வரப்போ, எம்ப்ளாயிஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட் கிரேஸ் இருந்தால் தான் குட் எம்ப்ளாயி கிடைப்பாங்கன்ட்டு. ஸோ எனக்கு வந்து காட் கிரேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சிருக்க எல்லா எம்ப்ளாயீஸுமே ரொம்ப சூப்பர்பான எம்ப்ளாயீஸ். நான் இல்லைனாலுமே என்னை எந்த கொஸ்டினுமே என்னை யாரும் பேரண்ட் கேட்காத மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஆல்சோ ரொம்ப சூப்பராக எனக்கு கிடச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட், நல்ல பிள்ளைங்க. என்னோடய ரூல் என்னென்னா ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்வேஸ் குட், பேரண்ட் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். டீச்சர்ஸ் வாண்ட் டு மேக் த ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் வந்து இன்னும் ப்ரியாரிட்டியாக வந்து டீச்சர்ஸ் தான் நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நிறைய நாலேஜ் நம்ம சைட்லேருந்து தேவைப்படுது. ஏன்னா அப்போல்லாம் நம்ம கெட்டு போகிறதுக்கு ஒரு வழியுமே இல்லை. இன்னும் முடிஞ்சால் டிவி பார்ப்போம், இல்லைனா கீழே உட்காந்து கதை அடிப்போம். பட் இப்போ பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதையும் தாண்டி ஒரு பிள்ளை மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நம்ம தான் கவர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ டீச்சரோட ரோல் வந்து அப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ரோலாக மாறிடுச்சு. அதனால டீச்சர் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருமே அஸ் எ மதராகவும். ஏன் அடுத்தவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நான் முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்களே அடுத்தவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் யாராக இருந்தாலுமே அடுத்தவங்க கீழே ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஏன் ஒர்க் பண்ணோம், அவங்களுக்கு நான் ஏன் வேலை செஞ்சு கொடுக்கணும். அது அப்படி கிடையாது. எங்கே ஒர்க் பண்ணிங்கனாலும் அவங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கீழே நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நாலேஜ் கிடைக்கும். நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க இல்லையா, ஏன் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கீழே ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ முடிச்சிருக்கீங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் நேராக டைரெக்டாக பிஸ்னஸில் இறங்கிடலாமேன்ட்டு. பட் அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸுமே டெவலப் ஆனதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்திருக்கேன், நான் நிறைய பிஸ்னஸ் புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணி 5 ரூபாவது சம்பளம் வாங்கியிருப்பாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணி 1 ரூபா சம்பளம் வாங்கினேன், நான் 2 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன், அப்புறமா தான் நான் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எடுத்த உடனே நான் வந்து பிஸ்னஸ் வச்சேன், நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிலாம் யாரும் ஒரு அதிகபட்சமாக சொல்கிறோம். நம்ம ஓவராலாக நம்ம அப்படி யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ ஒருத்தவங்க கீழே ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதை பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் ப்ளஸ்ஸு மைனஸ் தெரியும், நாலேஜ் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு இன்னும் டெவலப் பண்ணணுன்றதும் தெரியும். அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸையும் நம்ம எடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணி தான் இந்த பொசிஷனில் வந்திருக்காங்க, நம்ம அது எதுவுமே இல்லாமல் அந்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறதே தப்பு. ஃபஸ்ட்டு வி ஷுட் லேர்ன். அதை லேர்ன் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. நானே இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நான் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன் 4 இயர்ஸாக மந்த்லி 250 rupeesக்கு ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த 250 rupees ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது தான். பட் ஆனால் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் அதை பண்ணிட்டேன். ஆனால் அந்த 250 rupees அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நாலேஜ் தான் இப்போ இருக்க அகாடமிஸ். அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன ஏர்ன் பண்ணோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அண்ட் எப்படி நடந்துக்கணும், டிசிப்ளின், இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டாது. அதுக்கோட காஸ்ட் வந்து 250 rupees. அதுக்கான நம்ம டைம் என்ன கொடுத்துருக்கோம்னா நிறைய கொடுத்துருக்கோம். அந்த நிறைய டைம் கொடுத்து நிறைய கற்றுக்கிட்டு இப்போ இருக்கும்போது நம்ம ஓகே ஓரளவுக்கு சஃபர் ஆகாமல் ரன் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வருது இல்லையா? இல்லைனா நான் இங்கே என்ன பண்ணியிருப்பேன், பயங்கரமாக லாஸ் ஆகிருப்பேன். அந்த லாஸை நான் அப்பயே அந்த டைமாக கொடுத்துட்டேன்.
அப்படி தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். எனக்கு தெரியல இது வந்து மற்றவங்களுக்கு எப்படி சூட் ஆகும்ன்ட்டு. நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைம் நம்ம 250 வாங்கிக்கிட்டு 7 ஹவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். 7 ஹவர்ஸ்க்கு 250 பெருசாக சின்னதான்னு எனக்கு அனலைஸ் பண்ணுற ஏஜ் கூட அப்போ இல்லை. கிடச்சிதா ஃபீஸை கட்டணுமா, ஏன்னா நம்ம படித்ததெல்லாம் கவர்மெண்ட், எல்லாமே கவர்மெண்ட், எந்த எக்ஸ்பென்சிவுமே இல்லை. அந்த 250 வீட்டுக்கு அப்படியே வந்துடும். ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னை ட்ரெயின் பண்ணவங்களும் என்னை சூப்பராக ட்ரெயின் பண்ணாங்க. ஐ ஹாவ் டு தேங்க் மை எம்டி. கண்டிப்பாக ப்ராப்ளம் என்னென்னா, நான் இன்னுமே பிஸ்னஸில் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ராப்ளமே இல்லாத பிஸ்னஸ் ஒன்று கூட கிடையாது. நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. இப்போ இன்னொருத்தவங்க, இப்போ நம்ம இந்த விஷயத்தில் பிஸ்னஸ் விஷயத்தில் மட்டும் இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே முடியாது. இப்போ என்னோடய ஃபீல்டு வேறு, உங்கள் ஃபீல்டு வேறையாக இருக்கலாம். எந்த எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு உங்களதில் அப்ளை பண்ணக்கூடாது, அது தப்பு. ஸோ என்னோடய ப்ராப்ளம் வரும்போது அது எதனால் வந்தது நானே அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வச்சு நான் சால்வ் பண்ணிப்பேன். ஸோ ப்ராப்ளத்தை பெருசாக அடுத்தவங்களோட ப்ராப்ளத்தை உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ என் பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ண முடியாது. இட்ஸ் அ டிஃபர். எனக்கு ஆப்வியஸ்லி மை ஃபேமிலி அண்ட் மை ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்டை நம்ம அப்பப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தில் நான் திணறுவேன். ஆக்சுவலி என்னென்னா, எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட்டு பர்சனாக இருந்தாலுமே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். ஆமாம் தானே? எல்லாருக்குமே இருக்கும். அந்த வீக்னஸ் பாயிண்ட்டு ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீக்னஸை பற்றி பேசவே மாட்டாங்க. தட் இஸ் அ வெரி வெல்விஷர் நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய வீக்னஸை பேசாத ஒரே ஆள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட். வீக்னஸை பேசவே மாட்டார், என்னோடய ப்ளஸ்ஸை நிறைய பேசுவார். பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது, நான் எதுவாக இருந்தாலுமே அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு, இது மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு. சில விஷயத்துக்கு நோ சொல்வார், சில விஷயத்துக்கு எஸ் சொல்வார். பட்டு எந்த விஷயத்துக்குமே நீ பண்ணாதுன்னு சொல்ல மாட்டார். நோ சொன்னாலுமே இஃப் யூ விஷ் யூ வில் டூ. உனக்கு தோணுதா நீ பண்ணு, உன்னால் முடியும்னு தோணுதா நீ பண்ணிக்கோ. மேபி அது லாஸ் ஆனாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இஸ் ஒன்லி மை மோட்டிவேஷன் பர்சன் அண்ட் மை ஃபேமிலி எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. நாங்கள் வீட்டில் வந்து மாமனார் மாமியார், என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர் மச்சினர், அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாருமே ஒன்றா இருக்கோம். இன்னுமே ஜாயின்ட் ஃபேமிலி நாங்கள். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்து இப்போ நான் வெளியே வந்திருக்கேன். நான் ஒரு 8 hours கழித்து தான் வீட்டுக்கு போவேன். இந்த ஃப்ரீடம் யார் கொடுத்துருக்கா? ஃபேமிலி. இதே வீட்டில் இருக்கிறவங்க, நீ ஏன் போகிற, நீ ஏன் இங்கே இருக்க, இந்த டைம் ஏன் நீ இங்கே இருக்க மாட்டேற, இந்த டைம் நீ எனக்கு இந்த ஒர்க் இங்கே பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குக்கு அவங்க போகிறாங்க அப்படின்ட்டு. என்னை யாருமே எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எப்போவுமே நடக்கும், எல்லா இடத்துலையுமே நடக்கும் இல்லையா? பட் என்னை பெருசாக தடை பண்ணதில்லை. அவங்கள யோசித்து நான் டெசிஷன் எடுத்ததில்லை. அவங்க என்ன பண்ணாலுமே ஓகே சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமிலி எப்படி சொல்கிறதுனா பெரிய சப்போர்ட். நான் இப்போ ஒரு ஒர்க் என்னால் அகாடமிலேயே பார்க்க முடியலன்னா கூட, ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுனாலும் நான் வெளியே இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியிலேருந்து போய் பார்ப்பாங்க. அவங்களே போய் மீட் பண்ணி என்னாச்சு, ஏன் இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மோட்டார் இஷ்யூன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டர் இஷ்யூன்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம அங்கே போகணும், பட் என்னால் போக முடியலன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் போவாங்க. அவங்களுக்கு அது நீடே இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டே வேறு இல்லையா, ஆனால் அவங்க ஏன் போகணும்? அந்த சப்போர்ட் அங்கேருந்து தான் கிடைக்கும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் யோசிக்க வைக்கிறது நம்மளுடைய ஃபேமிலி அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ். அதில் வந்து மெயினாக இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட்டிவ் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு மாமனார் மாமியார் அண்டு அவருடைய கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி எல்லாருமே பயங்கர சப்போர்ட் எனக்கு. அதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க தான், எப்படி உங்களால் இவ்வளோத்தையும் பார்க்க முடியுது, எப்படி பீஸ்ஃபுல்லாக பார்க்குறீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரபிள் ஆகுதுன்னா என்னை யாரும் ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவள் பண்ணால் கரெக்டாக பண்ணுவா அப்படின்ற ஒரு தாட்டில் போயிடுவாங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட் தான் மோட்டிவேஷன் பர்சன்ஸ். ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ் பிகினிங்ஸில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சேவிங்ஸ் இல்லாமல் பிஸ்னஸில் இறங்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ஒரு பார்ஷல் அமௌண்ட்டாவது நம்ம கையில் இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு 1 lakhக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 lakh உங்ககிட்ட இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அட்லீஸ்ட்டு ஒரு 20,000
யூ ஷுட் ஹேவ், நீங்கள் வச்சுருக்கணும் அதை. ஏன்னா உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே மணி தான். நிறைய பேர் சொல்கிறாங்களே மணியே இல்லாமல் பிஸ்னஸில் இறங்கலான்ட்டு. உங்களோட பெரிய சப்போர்ட் மணி. உங்களோட பேசிக்ஸ் நீட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இப்போ ஒரு 6 மந்த்து உங்கள் பிஸ்னஸ்லேருந்து ஒன்றுமே வராது. வரலனாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 3 வேளை சாப்பிடணும், ஃபேமிலியே பார்க்கணும், நம்ம டெய்லி எக்ஸ்பென்சிவ் இருக்குது, பேசிக் நீட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பேசிக்ஸ் நீடு 6 மாதத்துக்கு அடி வாங்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நிற்கக்கூடாது. அந்த நீடை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட், அதுதான் உங்களுடைய சேவிங்ஸாகவே நான் சொல்லுவேன். நீங்கள் பிஸ்னஸுக்கு சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் பர்சனல் லைஃப்பை அடி வாங்காத மாதிரி சேவ் பண்ணிவிட்டு 6 மாதம் இப்போ நான் வேலையே செய்யலைனாலும் என் ஃபேமிலி ரன் ஆகும் அப்படின்னு நான் இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக நம்ம பிஸ்னஸை விட்டுற மாட்டோம். நான் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதை பற்றி பேசலை. நிறைய பேர் பிஸ்னஸை விட்டுருவாங்க அந்த ப்ரெஷரில். ஃபேமிலி ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போது இன்றைக்கி வந்து இது இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கணும், அதை நம்ம கொடுக்கல. 6 மந்த் ஆஃப்டர் வந்து என்ன பண்ணோன்னா, 6 மந்த் ஆஃப்டர் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் இப்போ 1 மந்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் தேவை, அந்த ஃபேமிலிக்கு ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுனா அந்த ப்ரெஷர் உங்கள் மேலே தான் போடுவாங்க. அப்போ என்ன நீங்கள் என்ன யோசிப்பீங்க இந்த டைம்? அப்போ இது வேண்டாம், நம்ம வேலைக்கு போயிடலாம், அதுனா மாதம் வேணால் ஒரு அமௌண்ட் வரும், இதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணலாம் இப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிஸ்னஸுக்கு சேர்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் பர்சனல் லைஃப் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு 6 மந்த் ரெடி பண்ணிவிட்டு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கிக்கோங்க. 6 மந்த்து உங்களை யாரும் டச்சே பண்ணக்கூடாது, நீங்கள் பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தாராளமாக இறங்கலாம். ஃபெயிலியர்ஸ் ஆமாம், நிறைய நடந்தது. என்னென்னா ஸ்டார்டிங் டைமில் நாங்கள் சேர்த்து வச்சுருந்த நிறையா ஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணேன்னா, பேங்க்கில் வந்து நிறைய அடகு வச்சோம், கோல்டு லோன் எடுத்தோம். அதை வச்சு தான் கோல்டு லோன் எடுத்தோம். அது இன்னுமே நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. என்னென்னா அடுத்தடுத்த ரொட்டேஷன், இப்போது நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை சின்னதுலேயே வச்சுருக்க முடியல. இப்போது சின்னதுக்கு தேவைப்படும் போது நான் கொஞ்சமாக வச்சேன், அந்த கோல்டு லோன் எடுத்தோம். அடுத்தது தேவைப்படும் போதும் நம்ம என்ன யோசிப்போம், வெளியே வாங்குறத விட நம்ம கையில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாமேன்னுட்டு அதே தான் ரொட்டேஷன் பண்ணுவோம். ஆனால் காட் கிரேஸ் நாங்கள் வெளியே வாங்கி எந்த பிஸ்னஸுமே பண்ணலை, இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணதில்லை இது வரைக்குமே. எங்களுடைய அசட்டை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ப்ராப்ளம் என்ன கேட்டிங்க? அதுதான் ஓவர் கம் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெளியே கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸில் போடவே கூடாது. கடன் மீன்ஸ் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குறது. நீங்கள் லோனாக கூட வாங்கிக்கலாம், பிஸ்னஸ் லோன் வாங்குங்க. ஏன்னா கவர்மெண்ட் வில் ஹெல்ப் யூ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் அடுத்தடுத்தது ப்ராசஸ்க்கு. இன்னும் கூட இப்போ நான் ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறேன், நான் ஒரு 50 பேரை வச்சு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா பேங்க் வில் கிவ் யூ, உங்களுக்கு லோன் தர ரெடியாக இருக்குது. நீங்கள் அதுக்கான ஸ்டஃப்டு பர்சனாக இருக்கீங்களான்றது மட்டும்தான் கவர்மெண்ட் பார்க்கும், பேங்க் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் ஓகே, நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட்டும் இருக்குது, பேங்க்கும் இருக்குது. பர்சன்ஸை நம்பாதீங்க. இப்போ பார்ட்னர்ஷிப்போ இல்லை இன்னொருத்தர் நான் தரேன் நீ பண்ணு, ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்குறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வாங்க போகிறீங்க பண்ண போகிறீங்கன்னா டைரெக்டாக பேங்க்கை மூவ் பண்ணி பேங்க்லேருந்து வாங்கி பண்ணுங்கள். ரொம்ப சேஃப்டியாக இருக்கலாம் நீங்கள். ப்ளஸ் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றதோ, யாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அப்படின்றது என்னோடய தாட். யூனிக் ஐடியா அப்படின்னா நான் ஒன்று தான் ஃபாலோ பண்ணேன். என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு நான் என்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் எடுத்தேன்னா, படிச்சுட்டு லாங்கில் வேலைக்கு போக முடியாது இல்லையா, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு ஹை சேலரிலாம் வேண்டாம், எனக்கு ஒரு பர்டிகுலர் சேலரி இருந்தால் போதும், ஆனால் கிட்டக்கா வேணும் இப்படின்னு. ஆனால் நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா, எங்களுடைய ஜாபுக்கு நல்ல குவாலிட்டி பர்சனாக இருப்பாங்க, நல்ல நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன விதத்தில் அவங்க நாலேஜபிள்ன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு நாங்கள் இன்டர்வியூ எடுப்போம். எப்போவுமே பேசிக்ஸ் இன்டர்வியூ எப்படி வைப்போம்னா, ஆஃபீஸ்க்கு ஏற்றாப்புல இருக்காங்களா, அகாடமிக் ஏற்றாப்புல இருக்காங்களான்ட்டு, எதுக்கு அவங்க சூட் ஆகுறாங்கன்ட்டு.
அவங்களோட நாலேஜ் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சைடில் நல்லா இருக்குன்னா நாங்கள் வந்து இதுக்கு ஜாப் எடுத்துப்போம். இவங்க இந்த ரெக்குயர்மெண்ட் எடுத்துப்போம். அவங்க ஓகே இவங்களுக்கு டீச்சிங் ஃபீல்டு நல்லா வரும். இப்போ சப்போஸ் எனக்கு வர எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ்க்காக தான் ரெஸ்யூம் கொடுப்பாங்க. நான் அவங்களோட ரெஸ்யூம் எடுத்து ரீட் பண்ணி பார்ப்பேன். 12th நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. 12th மேத்தமெட்டிக்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருப்பாங்க. எனக்கு திடீர்னு என்ன தோணுன்னா, ஏன்னா நல்ல நாலேஜ் இருந்தால் தானே மேத்தமெட்டிக்ஸில் நல்லா எடுக்க முடியும். அவங்கள நான் கேட்பேன், இந்த மாதிரி உங்களுக்கு டியூஷன் எடுக்க வருமா, பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண வருமானு கேட்பேன். வரும் மேம், நல்லா பண்ணுவேன். நான் 12th நான் சென்டம்லாம் எடுத்து என்கிட்ட ரெஸ்யூம் வந்திருக்கு. நம்ம ஏன் லூஸ் பண்ணணும் அவங்கள அப்படின்ட்டு, ஆஃபீஸ்க்கும் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவினிங் டைமில் அங்கேயும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய நாலேஜை நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு யூஸ் பண்ணிப்பேன் அவங்க நாலேஜை. ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் தனி பர்சனை வச்சு ரன் ஆகாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகும். அது மல்டிபிள்ஸ் ஆஃப் டேலண்ட், மல்டிபிள்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். அந்த மாதிரி நான் நோட் பண்ணி தான் அந்த ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு இன்னொரு நல்ல ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா, ஆஃபீஸும் இருக்குது, அகாடமியும் இருக்குது, ரெஸ்யூம் நிறைய வரும். என்னால் ஈஸியாக வந்து கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி எடுத்துப்பேன். ஓகே இவங்கள இதுக்கு போடலாம், அவங்கள அதுக்கு போடலாம், கரெக்டாக இருப்பாங்க. நம்மளே பிரித்து பேசுவோம். ஓகே மேம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கு வந்து அவங்க படிச்சிருப்பாங்க எப்பயும், பட் ஆனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இப்போ இருக்காது. ஆனால் அவங்க ஷைனப் ஆகிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் எனக்கு கரண்ட்லி இப்போ தேவைப்படுற ஒர்க் வந்து டீச்சிங்க்கு. இதுனா ஈஸி இல்லையா? ஒரு 6th or 7th கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அது பேசிக்ஸாக எல்லாருமே பண்ணுவாங்க. அவங்கள நாங்கள் அதுக்கு ஒரு 3 month ட்ரைனிங் கொடுத்து அகாடமிக் எடுத்துப்போம். அந்த மாதிரி இந்த ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். கரண்ட்லியா நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த சேலஞ்சஸ் தான். ஆனால் வந்து இப்போ ஆன்லைன் நிறைய வந்துடுச்சு இல்லையா? இப்போது நம்ம பிஸ்னஸ் வாட் எவர் இட் இஸ், எந்த பிஸ்னஸாக எடுத்தாலும் காம்படிட்டர் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. காம்படிட்டர் இருந்தால் தான் அது நல்ல பிஸ்னஸும் கூட. ஆமாம் தானே இல்லைங்களா? இப்போ காம்படிட்டர் இருந்தால் தான் அவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஐயோ நம்மக்கிட்ட இருக்கிறது எங்கே அங்கே போயிட்ட போகுது அப்படின்றதுக்காக நம்ம இன்னும் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவோம். கரண்ட்டாக இதுதான் என்னென்னா, நாங்கள் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் சர்வீஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காம்படிட்டரை பார்த்து தான் ஆக்சுவலி. இப்போ எங்களோட காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்ன சோர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ ஒன்றுமே இல்லை. எப்போவுமே காப்பி கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிஸ்னஸும் ஓனாக பண்ணவே தேவையில்ல, ஒருத்தன் பண்ணி வச்சுருப்பான் நல்லாவே, அதை பார்த்து அதே மாதிரி இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களால் பண்ண முடிஞ்சு நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம். அந்த ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒருத்தவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்பேன். வெளியிலேருந்து வருவாங்க இல்லையா, நீங்கள் முன்னாடி எவ்வளோ பே பண்ணீங்கன்ட்டு. அவங்க 2000 சொல்லுவாங்க. என்னோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து 1200 தான் இருக்கும். நான் அதிகமாக ஃப்ரேம் பண்ண மாட்டேன், அதுலேருந்து கம்மியாக ஃப்ரேம் பண்ணிப்பேன். அப்படி பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ப்ரைஸ்க்காவது அட்லீஸ்ட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு. எங்களோட ஆஃபீஸ் சைட்லேயும் அப்படி தான். ஆஃபீஸில் என்ன பண்ணுவோன்னா, என்ன மேம் என்ன சொல்லுமா மேம், ஆஃபீஸ் சைடில் என்னென்னா எல்லோரும் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ் கோட் பண்ணி கம்மியான அமௌண்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறதுனால எங்களோட பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றதுனால என்னோடய ஆஃபீஸ்லேயும் அந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுறோம். ப்ரைஸை கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுத்துட்டு குவாலிட்டி கொடுத்துடலாம். குவாலிட்டியும் ப்ளஸ் ப்ரைஸும் கம்பேர் பண்ணும்போது எங்களது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ எங்களதை சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்குமே நானே பார்த்தேன். சேலரி போடுறதுலேருந்து, டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து, அப்பாயிண்ட் பண்ணுறதுலேருந்து, எப்படி சொல்கிறது, ஒரு அட்மிஷன் போடுறதுலேருந்து, ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐல் டூ. நானே உட்காந்து பண்ணணும்னு நினைப்பேன். பட் அது டோட்டலி ராங்குன்னு இப்போ தான் சமீபமாக தான் கற்றுக்கிட்டேன். அது டோட்டலி ராங். என்னென்னா, எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த நாலேஜுமே கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, நான் திடீர்னு ஒன் டே ஒரு எமர்ஜென்சியாக வெளியே போயிட்டேன். எல்லா வேலையுமே நிற்கிது, என்னை எதிர்பார்த்துட்டு நிற்கிது. மேம் எங்கே இருக்கீங்க, மேம் எங்கே இருக்கீங்க, மேம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் வருது. யோசித்தேன், ஏன் நம்மளை தேடுறாங்க? இவ்வளோ எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கோம். ஒரு பிரான்ச்சுக்கு 10 members ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸில் 15 members ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் நம்மளை தேடுறாங்க? அப்போ நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம சரியாக கைட் பண்ணல அவங்கள. ஆமாம் தானே? நம்ம கைட் பண்ணி தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளமோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஆக்ஷனோ
டிசிஷனோ என்ன எடுக்கணுமோ அதை அவங்கள எடுத்திருப்பாங்க. நான் தான் ஒழுங்காக கைட் பண்ணலையோன்னிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்து தான் என்னோடய எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டாஃப்மே, இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்குமே இப்போ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரோல் கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து ஃபீஸ் மேனேஜ்மெண்ட், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், நீங்கள் வந்து டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டீச்சருக்குமே ஒரு ரோல் கொடுத்துட்டேன். இங்கேயுமே ஆஃபீஸ்க்குமே அப்படி தான் ஒரு ஹெட்டாக ஒருத்தவங்களை உருவாக்கிட்டோம். அந்த ஹெட்டுக்கிட்ட தான் எல்லாமே வரணும், அதை தாண்டி தான் எங்ககிட்ட ஒரு விஷயம் வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு கால் பெருசாக வர்றதில்லை. ஆனால் நாங்கள் அங்கே இருப்பேன். தே ஆல் ஆஃப் தெம் ஆர் டேக்கிங் குட் டிசிஷன், நல்லா டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, நிறைய இருக்குது. பட் ஆனால் அது ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கும் ஃபினான்ஷியலி வி ஷுட் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு தான் இறங்குவேன். ஏன்னா நான் என்கிட்ட சேலரி வாங்குறவங்கள நாங்கள் வந்து ஒரு பர்சனாக பார்க்க மாட்டோம், ஒரு ஃபேமிலியாக பார்ப்போம். இப்போ ஒரு உமன் வந்து என்கிட்ட வேலைக்கு வராங்கன்னா அவங்க எதுக்காக வருவாங்க? அவங்க ஏதோ ஒரு நீடுக்காக, அவங்களுடைய பர்சனல் நீடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்காக நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் சேலரி கொடுக்கணும். என் பிஸ்னஸ் ரன் ஆகுது ஆகலை, எனக்கு கலெக்ஷன் ஆகுது ஆகலை, எங்களுடைய ப்ராஜெக்டில் அமௌண்ட் வந்தது வரலை, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நாங்கள் என்ன பண்ணிடணும், சேலரி கரெக்டாக கொடுக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மட்டும் எடுத்தோம், ஸ்டார்டிங்கே எடுத்துட்டோம். ஏன்னா அவங்க ஃபேமிலியாக பார்க்கணும், மெம்பராக பார்க்கக்கூடாது. ஒரு எம்ப்ளாயாக பார்க்காம ஒரு ஃபேமிலி நம்மளை நம்பி உள்ளே உட்காந்துருக்காங்க, அந்த ஒரு ஃபேமிலிக்கான சேலரியை நான் கொடுக்கணும். என்னை நம்பி ஒரு ஃபேமிலி என்ன பண்ணக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு ஏமாறக்கூடாது. ஸோ என்னோட மந்த்து சேலரி இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கணுமா, மேபி 2 days லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் அந்த மந்த்துக்குள்ளேயாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், பேமெண்ட் கொடுத்துடணும். எந்த காரணத்தை கொண்டு டிலே பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களுடைய முதல் தாட்டாக இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போதே. ஆனால் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யார் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி தராங்களோ அவங்களையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஹையர் போஸ்டிங், அவங்களுக்கு என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு நிஜமாக எனக்கு ஆன்சர் தெரியலையே. எனக்கு அப்புறம் யார் டேக் ஓவர் பண்ணுவானா, யார்கிட்ட கொடுக்கலான்னு எனக்கு தெரியல நிஜமாக. இதுக்கு என்னென்னா என் பையனை நான் போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவனுடைய ஃபீல்டு வேறையாக கூட இருக்கலாம். என்னோடய பசங்களை நான் இதில் வந்து நீ இருந்தே ஆகணும்னு சொல்ல முடியாது. அவங்க இன்னும் என்னை விட பெருசாக இதில் ட்ரை பண்ணி மேபி மேலே வர்றதுக்கான. ஆனால் என்னென்னா இது சர்வீஸ் பேஸ்டாக கூட யாரையாவது நான் வச்சு ரன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஏர்ன் பண்ணுவோம் இல்லையா, ஏர்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் போய்டும். நம்ம மைண்டு ஒரு 40+, 45+ வந்தோடனே சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பேன் இல்லையா. அப்போ அட்லீஸ்ட்டு நான் சேலரி கொடுக்குற லெவலில் நான் இருந்தேன்னா, என்னால் இப்போ பர் மந்த்து 50,000 செலவு பண்ண முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டியில் நான் இருந்துட்டேன்னா, அந்த டீச்சர் சேலரியை மட்டும் நான் கொடுத்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துடலாம். அப்போ எல்லோரும் வந்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். பார்க்கலாம், மேபி ஸ்கூல் பண்ணலான்ற ஐடியா கூட இருக்குது. டாப் 5 லெசன்ஸ், யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது, எதுக்காகவும் ரீசன் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் 100% நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ண வைக்கக்கூடாது. இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா, நான் 100% உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது என் பொறுப்பு இல்லை, அதை நான் நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நான் உங்களுக்காக 100% உங்களை நம்ப வைக்கணும்னு நான் இருக்கக்கூடாது. என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுவேன். யூ வில் அக்செப்ட் மீன்ஸ் யூ வில் அக்செப்ட், இல்லையா நோ இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி போயிடணும் அப்படின்னு. அது ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் கூட ஸ்டார்டிங்லலாம் அடி வாங்கியிருக்கோம். ஃபோர்த்து வந்து மற்றவங்கள எல்லா விஷயத்துக்கும் உன்னால் தான் இது நடந்தது, உன் மேலே தான் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அடுத்தவங்க மேலே பண்ணாமல் நான் என் மேலே பண்ணிப்பேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு நான் பார்ப்பேன். 5th ஒன், ஹியூமனிட்டியாக நடந்துக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் கோவம் வரும்போது ரொம்ப ப்ரெஷரிட்டிக்காக மாறி நம்ம
நானே யோசிப்பேன், ஒரு வேளை நம்ம ரொம்ப லிமிட்டை கிராஸ் தாண்டி போகிறோமோ, கொஞ்சம் கூல் டவுன் பண்ணலான்ற மாதிரி ஒரு 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அமைதியாக சில விஷயத்தை எடுக்கிறது ரொம்ப நல்லது, கோவப்படாமல். அது நான் கொஞ்சம் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட லெசன் தான். கோவப்பட்டால் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கு பதிலாக கொஞ்சம் அன்பாக பேசினேன், நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்டாஃப் கிட்டேருந்து. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆர்டர் போட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா, ஆர்டருக்கு பதிலாக அதை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக மாற்றிட்டேன். மேம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மேம் இப்படி தான் மேம் பண்ணணுன்னா ஒத்துக்க மாட்டுறாங்க, அது எப்படி முடியும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டிட் யூ காட் 5 அது கிடச்சிச்சா, 5 கிடச்சிச்சா? ஓகே. என்ன பாஸ்க்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கேட்குறீங்க? இட்ஸ் நாட் பர்சனல். ஓகே. பாஸ்ட்டுக்கு போய் என்ன மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு ஒன்றுமே இல்லை. நான் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன்னு தோணும். ஏன்னா சில தப்புகள் பண்ணியிருக்கேன், ஆனால் அது பண்ணதுனால தான் நான் அந்த இடத்துல இருக்கேன். அது மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா மேபி நான் அந்த இடத்துல இப்போ நீங்கள் என்னை மீட் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டால் கூட எனக்கு அது டவுட்டு தான். தப்புகள் நிறைய பண்ணதுனால தான் லெசன் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய லாஸ் ஆனதுக்கப்புறமா தான் என்ன முக்கியன்றதை கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாமே இட்ஸ் ஹேப்பனிங் இஸ் குட், நல்லா தான் நடந்திருக்கு. என்ன நெகட்டிவாக நடந்தாலுமே நல்லா தான் நடந்திருக்கு. அதனால தான் நான் அந்த இடத்துல இருக்கேன். அதனால தான் நீங்கள் என்னை மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதையும் மாற்றலாம் வேண்டாம், அது அப்படியே சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா தப்பு நிறைய நடந்ததுனால தான், நானே நிறைய மிஸ்டேக் பண்ணதுனால தான் என்ன நான் மாற்றிக்க முடிஞ்சது. சேஞ்சஸ் கொண்டு வந்தேன், பிஸ்னஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்தேன். நெகட்டிவே இல்லாத ஒரு பிஸ்னஸ் கூட இல்லை இல்லையா? ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுவும் மாற்ற தேவையில்ல. அதே அட்வைஸ் தான், யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு ராங்கான ஒரு விஷயம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்னதாக கற்றுக்கோங்க, அப்புறம் பெருசாக போங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் லேக்ஸ் கணக்கு போட்டால் தான் பிஸ்னஸ் நினைக்கிறாங்க. லேக்ஸ் கணக்கு போடவே தேவையில்லை. நான் வீட்டிலேருந்து தான் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், நானாகட்டும், வீட்டிலேருந்து அவர் சின்னதாக இவ்வளோண்டு ஒரே ஒரு லேப்டாப், பழைய லேப்டாப் அதுலேருந்து தான் வீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுலேருந்து தான் வீட்டிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்தோம், ஒரு ஆஃபீஸை போட்டோம். நான் வீட்டில் டியூஷன் எடுத்தேன், 10 பிள்ளைங்க வந்தாங்க. 50 ஆச்சு, 60 ஆச்சு, 100 ஆச்சு. ஏன் நம்ம இன்னும் இங்கே இருக்கணும்? பிஸ்னஸ் இடம் கேட்கும்போது பிஸ்னஸ்க்கு இடம் கொடுக்கணும். பிஸ்னஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்ககிட்ட இடம் கேட்கும். எனக்கு இடம் கொடு, நான் வளர்கிறேன், நீ ஏன் என்னை இதுக்குள்ளேயே வச்சுக்கோ, அப்படியே அமுக்குறேன்னு கேட்கும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அது இடம் கேட்கும்போது இடம் கொடுத்துடணும். இந்தா நீ பெரிய இடம் கேட்குற, நான் பெரிய இடம் கொடுக்குறேன், என்னை எப்படின்னா காப்பாற்றி கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செலவு பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் நம்மளுக்கு அது கொடுக்கும், ஸ்டார்டிங் நமக்கு கொடுக்கும். ஃபைனல் டிசிஷன் மேலே வரும்போது அது நம்மக்கிட்ட நிறைய கேட்கும், அதுக்கு டபுளாக கொடுக்கணும். அதான் சேம் குழந்தைங்க மாதிரி. சின்ன வயசில் குழந்தைங்கள நம்ம எல்லாமே ஊட்டி வளர்த்து பெரிய ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சா பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் நான் நினைக்கிறேன். அதை நல்லா பார்த்துட்டு வந்தோன்னா அதை நம்மளை பார்த்துக்கும். எனக்கு வந்து சக்ஸஸ்னால் அந்த பெருசாக நிறைய சக்ஸஸ்னால் பெருசாக சாதிச்சுட்டு பெரிய நிறைய காசு சம்பாதிக்கிறது அப்படிலாம் இல்லை. என்ன இந்த சொசைட்டி கொடுத்தோம் அப்படின்றது சக்ஸஸ். சொசைட்டினா என்னென்னா நம்ம தான் சொசைட்டின்னு ஒன்று தனியாக இல்லை இல்லையா? நான் வி ஆர் ஆல் ஆஃப் தெம் ஆர் சொசைட்டி. நான் ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல மாணவர்களை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோடய சக்ஸஸ். ஃபைனல் மெசேஜ் ஆர் கோட்டா ஃப்யூச்சர் என்டர்ப்ரனருக்கு. ஓகே, என்னென்னா நல்லா படிங்க. நான் அதை தான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க திறமையை வச்சு மேலே வந்தெல்லாம். திறமை ரொம்ப முக்கியம். நான் திருப்பி நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்ன வார்த்தைகள் இது. உனக்கு திறமை இருக்குது, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மேஜர் கீஸ் எஜுகேஷனை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 டோர் தான் இருக்கும், மேபி ஓப்பன் பண்ணிங்கன்னா இஃப் யூ ஹேவ் அதை திறமை இருக்குன்றீங்க இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் எஜுகேஷன் இல்லாமல் பெரிய திறமை ஆனால் வளர்ந்துருக்காங்க. பட் இயர் ஆஃப்டர் இதுக்கப்புறம் வர்றவங்க எஜுகேஷன் இல்லாமல் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. எஜுகேஷனோட சாதிச்சுக்கோங்க.
எஜுகேஷனை வச்சுட்டு எந்த திறமை பொட்டி கடை கூட போடுங்க, தப்பே கிடையாது. 2 டிகிரி முடிச்சிருக்கியா, சின்னதாக பிஸ்னஸ் பண்ண போறியா, பொட்டி கடை கூட வச்சு ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை கிடையாது. ஆனால் படிக்காமல் நான் பொட்டி கடை வைப்பேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒருத்தன் ஆப்போசிட்டாக வருவாங்க இல்லையா, அவன் படித்தவனாக வருவான், அவனுக்கு நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், அவனுக்கு டேக்கிள் பண்ண தெரியாது. ஸோ உன் காம்படிட்டர் கூட நீ காம்படிட் பண்ணுறதுக்காவது உனக்கு நாலேஜ் வேணும்னா அட்லீஸ்ட் யூ கெட் எஜுகேஷன், தென் ஆஃப்டர் யூ வில் ப்ரூவ் வாட் எவர் யூ வாண்ட். என்ன வேணுமோ அதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதுதான் ஆண்டர்ப்ரனருக்கும் அதே தான். காம்படிட்டர் கூட போட்டி போடுற அளவுக்காவது நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு பிஸ்னஸில் இறங்குங்க. தேங்க்யூ ஸோ மச், நைஸ் டு மீட். இன்ஃபர்மேஷனாக இருந்தா இல்லை, மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு பேசுறது. ஓகே.